இந்திய அரசு தொடர்ந்து ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் ஒரு முக்கியமான திட்டம்தான் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச ரேஷன். இன்றும் நம் நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் தினமும் இருவேளை சாப்பாடு கூட சரியாக சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு குறைந்த விலையில் அல்லது இலவசமாக அரசால் ரேஷன் வழங்கப்படுகிறது. ஆனால் இதை பெற ரேஷன் கார்டு கட்டாயம் தேவை. இப்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசு புதிய விதிகளை அமல்படுத்தியுள்ளது. சில தவறுகளால் பலரது ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்களும் அந்த தவறை செய்கிறீர்களா? அந்த தவறு என்ன தெரியுமா? நீங்கள் ரேஷன் கடையில் ரேஷன் எடுக்காமல் நீண்ட நாட்கள் விட்டு விடுகிறீர்கள் என்றால் உங்கள் ரேஷன் கார்டு இன்ஆக்டிவ் ஆகி ரத்து செய்யப்படும். அதாவது நீங்கள் முந்தைய மாதங்களில் ரேஷன் எடுத்ததில்லை என்றால் அரசு உங்கள் கார்டை கைவிடும். அது ரத்தான பிறகு மீண்டும் புது ரேஷன் கார்டு பெற வேண்டி வரும். அதற்காக எல்லா ஆவணங்களும் மீண்டும் தர வேண்டும். அதனால் இந்த முக்கியமான தவறை செய்யாதீங்க. சிறிய தவறால் அரசு நலத்திட்ட நன்மைகளை இழக்க நேரிடும். இதே நேரத்தில் புதிய ரேஷன் கார்டுக்காக விண்ணப்பிக்க விரும்பியவர்கள் தங்கள் மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலோ நெருக்கமான அலுவலகத்திலோ நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். அடையாள ஆவணங்கள் தவிர தேவையான ஆதாரங்களும் கட்டாயம். முக்கியமாக நீங்கள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால்தான் ரேஷன் கார்டு கிடைக்கும். அதனால் விவரங்களை சரியாக கொடுத்து தவறுகள் இல்லாமல் உங்கள் ரேஷன் கார்டை பயன்படுத்தி பயனடையுங்கள். இந்த ஒரு தவறை தவிருங்கள், இல்லையென்றால் உங்கள் ரேஷன் கார்டும் போகும்.